இன்னொரு செய்தி ஒரு நம்ம இங்க குடும்பமாக உள்ளவர்கள் விளங்கக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு எவ்வளவு அழகாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் என்ன செய்யலாம், இதில் விளங்குது. அதே போல மனைவிமார்களும் தன்னுடைய கணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பாத்திரத்தில் 2 பேரும் குளிச்சுக்கிறாங்க. அது சில ரிவாயத்துகளில் வருகிறது. இன்னும் சில நபி அவங்களுடைய மனைவிமார்கள் சொல்லாங்க, நாங்கள் கடமையான குளிப்பு 2 பேரும் ஒரு பாத்திரத்திலே குளிச்சோம் அப்படின்னு சொல்லி. கடமையான குளிப்பை நாங்கள் 2 பேரும் ஒரு பாத்திரத்திலே குளிச்சோம். சில நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிமாரோடு எவ்வளவு அன்பா வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. எனக்கு விடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்ல, ஆயிஷா நாயகி சொல்லாங்க, எனக்கு நீங்க விடுங்க என்று சொல்லி ஒருவர் என்ன அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய சம்பவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறோம். அதனால் கணவன் மனைவிமார்களாக வாழக்கூடியவர்கள் தங்களுக்குள் சில மனக்கசப்புகள் வரலாம், அதை உடனே மறந்து விட வேண்டும். அதையே வைத்துக் கொண்டு வாழக்கூடாது, அதையே திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டு வாழக்கூடாது. என்ன செய்யணும், இந்த மாதிரி அந்நியோன்யமாக பழகக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம பழகிக் கொள்ளணும். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் என்ன செய்யுது, சந்தோஷம் இருக்கிறது. கணவன் மனைவி என்று சொன்னால் என்ன செய்யணும், அப்படியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஈட்டிக்கு பூட்டியாக எதிரும் புதிருமாக வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் அது வாழ்க்கையே கிடையாது, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்பும் தூர நோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்பையும் நீங்க 2 பேரையும் ஏற்படுத்திக் கொள்ளணும். கணவன்மாரும் மனைவிமாரும் மனிதர்கள் தான், குறைகள் உள்ளவர்கள் தான். அந்த குறைகளை குறையாக பார்க்கக்கூடாது, ஒரு மனிதன் என்று பார்க்க வேண்டும். அந்த குறையை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், தவிர அது குறையாக பார்க்கக்கூடாது. சில வீடுகளில் கணவன்மார் போனால் முதல்ல அந்த வீட்டில் உள்ள குறையத்தான் பார்க்கறது. அந்த தாய், அந்த மனைவி என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த சகோதரி எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க அந்த வீட்டில். ஒரு தவறு விடுபட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ, அல்லது அவர்களுக்கு சுகையினம், அல்லது அவங்க கொஞ்சம் லேட்டாகி செய்யலாம். கணவன் கொஞ்சம் லேட்டாக தானே வருவாங்க, ஆனா இவங்க முன்னால போயிருப்பாங்க. இப்படி சில கட்டங்கள் ஒரு அர்த்தம் பார்ப்பார், மற்ற எல்லாம் மறந்துடுவார். காலையிலிருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த மனைவி எவ்வளவு வெந்து போவாங்க. கணவன்மாராக இருக்கக்கூடிய நீங்கள் இதை என்ன செய்யணும், கொஞ்சம் கவனிக்க வேண்டும். மனைவிமாராக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ள பாருங்க. அவங்களுக்கு காலம் செல்ல அல்லாஹ் அவர்களுக்கு அந்த என்ன பொறுமையை, அந்த விளக்கத்தை கொடுப்பார். ஆகவே கணவன் என்பவரும் மனைவி என்பவரும் புரிந்துணர்வோடு விட்டு கொடுப்போடு தூர நோக்கோடு செய்யக்கூடிய ஒரு பிரயாணம் தான் இந்த திருமண பந்தம். இல்லைங்களா? எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுவது, எடுத்ததற்கெல்லாம் சில முடிவுகளை எடுப்பதெல்லாம் அவர்களுடைய இந்த திருமண பந்தத்திலே அவர்கள் வெற்றி பெற முடியாது. இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ளுங்கள், அடிக்கடி நீங்கள் உங்களுக்குள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, பதிந்து வைக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் அவர்களுக்குள் பேசிக்கொள்ளக்கூடிய, அவர்களுக்குள் உரையாடக்கூடிய, அவர்களுக்குள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை எல்லாம் அந்த சிறுவயது பிள்ளைகள் அப்படியே என்ன செய்றாங்க, தங்களுடைய மெமரியிலே பதிய வைத்துக் கொள்கிறார்கள். பிற்காலத்தில் அவர்கள் இதை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். பிற்காலத்தில் இந்த தாயை தந்தையை வெறுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். கவனித்தீங்களா? ஒருவர் சொன்னாரா, தன்னுடைய ஒரு பிள்ளை சொல்லக்கூடிய தவறான வார்த்தையை கொண்டு அந்த பிள்ளையை நீங்க என்ன செய்யாதீங்க, திட்ட வேண்டாம். அது என்ன செய்கிறது, தன்னுடைய பெற்றோரை பின்பற்றி செய்கிறது. அவ்வளவுதான். இது யாரு கற்றுக் கொடுத்தது அந்த பிள்ளைக்கு? இந்த வார்த்தை அந்த பிள்ளைக்கு யாரு கற்றுக் கொடுத்தது? ஆகவே பெற்றோர் நிச்சயமாக சந்தேகம் கிடையாது, குறைவுதான் வெளியிலிருந்து பார்க்கிறது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அந்யோன்யமாக தன்னுடைய மனைவிமாரோடு வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சில மனைவிமார்கள் அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் அவங்களோட மனைவியா இருக்கணும், ஆனா உங்களோட விட்டு நான் போயிடக்கூடாது, என்னுடைய இரவை நீங்க இந்த மனைவிக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சம்பவத்தெல்லாம் பார்க்கிறோம். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய இரவு என்ன செய்றாங்க, யாரு கொடுக்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. யார் சொல்லா, நான் வயது போன ஒரு பெண்ணாக இருக்கிறேன், நீங்கள் வயது குறைந்த பெண்ணாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு என்னிடத்தில் வரக்கூடிய அந்த இரவில் நீங்கள் சென்று வரலாம், அனுமதி தருகிறேன். ஆனா நான் உங்களுக்கு மனைவியா இருப்பேன், உங்களுக்கு நான் மனைவியா இருக்க விரும்புகிறேன். என் அருமை சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு யாரிடத்திலேயாவது திடீரென்று கோபப்பட்டு தன்னுடைய கணவனையோ மனைவியோ எடுத்து பேசக்கூடிய, எரிந்து பேசக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் அளந்து பேசி குறைகளை நிவர்த்தி செய்ய பார்ப்போம். குறையை பிடிக்க பார்க்க கூடாது, குறை பிடிக்க போக கூடாது. எல்லாட்டையும் குறை இருக்குது, ஆணிடத்திலும் இருக்கிறது,
பெண்ணிடத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லான், கணவன்மாரை பார்த்து, எதை நீங்கள் மனைவியிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அதே உரிமை மனைவி உங்களிடத்திலும் எதிர்பார்க்குகின்றாள். அதாவது அவர்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய உரிமைகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க விளங்கிங்களா வழங்கலையா? இது மட்டும் வழங்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, விளங்கிட்டா வழங்கலையா? ஏதாவது குறைபாடு இருந்தா என்ன செய்யுங்க, விட்டு கொடுத்துருங்க. உடனே போன் பண்ணி இன்னைக்கு ஒரு கிளாஸுக்கு போனேன், என்னை பத்தி தான் பயம் நடந்தது, உங்கள்கிட்ட நான் வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்கிறேன், என்ன நான் தவறா நடந்ததை மன்னிச்சு கொள்ளுங்க, சரிங்களா? அடுத்த கிளாஸுக்கு வராம இருக்கிறாதீங்க, ஏன்னா நம்ம பத்தி அதே பேசுறாருன்னு சொல்லி. உங்களை பத்தி எனக்கு யாருக்கும் தெரியாது, இருக்கும் பண்ணிங்களா? இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை பத்தி தனியாக ஒரு தலையங்கம் பேசணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய கிளாஸ் அதல்ல, இந்த செய்தி வந்ததுனால திடீரென இந்த செய்தி உங்களுக்கு சொல்லலாம் நான் நினைவு எனக்கு வந்தது. ஆகவே என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் கணவன் என்றால் நீங்கள் உங்களோட மனைவியோட, நீங்க மனைவியாக உள்ளவங்க உங்களோட கணவன்மாரோட புரிந்துணர்வோடு வாழுங்க. இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கை என்ன செய்யும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எப்படி சொல்லலாம் தெரியுமா? ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றும் உண்டு, உங்களில் இருந்தே உங்களுக்கு மனைவியர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். யாரிலிருந்து சொல்லான்? ஆண்களை சொல்றான். உங்களில் இருந்தே உங்களுக்கு மனைவி அல்லாஹ் படைத்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்ங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவி எங்க இருந்து வந்தாங்க? வேற யாரா பெற்றா கொடுத்தாங்க? நம்ம அவங்கள இருந்து உருவாக்கினான் அல்லாஹ் தஆலா. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய விலாயிலும் பிறந்து. அப்ப அந்த அடிப்படை சொல்லலாம், உங்களில் இருந்து உங்களுக்கு மனைவி அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். எதுக்கு? லிதஸ்குனு இலைஹா, அந்த பொன்னிடத்தில் நீ குடியிருப்பதற்காக, அமைதி பெறுவதற்காக. சக்கன் என்றால் குடியிருப்புன்னு சொல்லலாம், சுக்கூன் அமைதி என்று சொல்லலாம் இல்லையா? அமைதி சக்கன் என்று சொல்லுவோம் இல்லையா? சக்கன் குடியிருக்கு, அது சுக்கூன் அமைதி. அப்ப மனைவியிடத்தில் அமைதி பெறக்கூடிய கணவன் எந்த பெண்ணிடத்தில் அமைதி பெறுகிறானோ அப்படித்தான் அல்லாஹ் இருக்க வேண்டும் என்று பெண்ணை சொல்கிறான். குன்ன லிபாசுல்லக்கும் வாந்துல் லிபாசுல்லஹுன்ன, ஆண்கள் கணவனுக்கு மனைவி ஆடை, மனைவிக்கு கணவன் ஆடை. ஆடையை கொண்டு உடையை மறைக்கிறோம், அவயவங்களை மறைக்கிறோம், ஒருவரை ஒருவர் மறைப்பவர்கள். அவருடைய பிரச்சனையை இவர் மறைப்பார், இவருடைய பிரச்சனையை அவர் மறைப்பார், அவருடைய ஆசையை இவர் மறைப்பார், இவருடைய ஆசையை அவர் மறைப்பார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் மாற்றிக்கொள்ளுங்கள். வரும் பிரச்சனை அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவியிடத்தில் சில குறைகளை காணலாம், உடனே திருத்த போயிடாது. நீண்ட காலமாக பழகி இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தன்மை. உடனே நீ நிமித்த போனா உடைஞ்சு போயிடும். நாங்க உடைகிறது தான் தலாக்கு, வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்படி யாரும் போயிடக்கூடாது, அந்த நிலைக்கு நம்ம யாரும் ஆகக்கூடாது. திருத்துக்குங்கிற சொன்னா திருத்துங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக. அதே நேரத்தில் திருத்த போனோம்னா பிரச்சனை வரும். குறிப்பா நம்ம எல்லாம் வெளிநாட்டில் உள்ளவங்க ஊருக்கு போறதே 2 மாசம் 1 மாசம் 1.5 மாசத்துல எல்லாம் கணக்கப்பட்டு தான் தருவாங்க. சொந்த ஊருக்கு போறதுக்கே விசா வாங்கிட்டு போறோம், அதுவும் கட்டு பிச்சை போட்டு ஒரு 10 நாள் 5 நாள் கூடி தருவாங்க. இப்ப போய் ஊர்ல போய் இதுக்குள்ள நாம என்னத்தை திருத்த, இந்த 2.5 மாசத்துக்குள்ள இருக்கிறமா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விட்டீங்கன்னா வளைவு கூட்டிக்கிட்டே போகும். வளைவோடு வாழக்கூடாது. அப்ப திருத்தவும் பாருங்க, ஒரே இடத்துலயும் திருத்தாதீங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க பாருங்க, குறை இருக்கலாம், ஆண்லையும் இருக்கலாம் பெண்லையும் இருக்கலாம், ஆனா அதை என்ன செய்யுங்க, திருத்த பாருங்க. குறை பிடிக்க போக வேண்டாம். திருத்துறதுக்கும் குறை பிடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்ப ஏசிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த மனைவி என்ன செய்வாள்? வெறுத்து போயிடுவாள், அந்த கணவன் வெறுத்து போய் விடுவான். குறைகளை கண்டால் திருத்துங்கள், நாசுக்காக திருத்துங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துங்கள், திருத்தாமலும் விட்டுவிட வேண்டாம்.